வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கெம்பேப் தொழிற்சாலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வு அறிக்கையை நிபுணர்கள் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். புதுவை காலாப்பட்டு கெம்பேப் தொழிற்சாலையில் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட வாயு கசிவினால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். இதனால் தொழிற்சாலையை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. மேலும் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்ட விதிகளின்படி தொழிற்சாலையை மூட ஆணையிட்டு வாயு கசிவிற்கான காரணத்தை அறிய நிபுணர்கள் குழுவை அமைத்தது. இதனிடையே மூடுதல் ஆணையை எதிர்த்து கெம்பேப் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. வாயு கசிவின் காரணத்தை பற்றி நிபுணர்கள் குழு அளித்த அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட உயர்நீதிமன்றம் நிறுவனம் செய்துள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. இதன்படி கலெக்டர் ராகேஷ் சந்திராவின் உத்தரவின் பேரில் கடந்த 22 மற்றும் 23ஆம் தேதி தொழிற்சாலை திறக்கப்பட்டது. அங்கு நிபுணர்கள், அரசு அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு நடத்தினர். பின்னர் அந்த அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். புதுவையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட பாசிக் வவுச்சர் ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணிநீக்கம் செய்யப்பட்ட பாசிக் வவுச்சர் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி பாசிக் தினக்கூலி மற்றும் ஊழியர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் வவுச்சர் ஊழியர் போராட்ட குழுவினர் தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு அரசு ஊழியர்கள் சங்கங்கள் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாச்சலம் தலைமை தாங்கிட பாசிக் தினக்கூலி மற்றும் ஊழியர்கள் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் ஜெயகாந்தன் முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் சுதர்சனா, பரிமளரங்கன், மாசிலாமணி உள்ளிட்ட பல நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். தொடர் தர்ணா போராட்டத்தில் பாசிக் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அரசு மகப்பேறு மருத்துவமனை எதிரே ஆம்பூர் சாலையில் உள்ள திறந்தவெளி வாய்க்காலிலிருந்து அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதால் மக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. புதுவை ஆம்பூர் சாலையில் அரசு மகப்பேறு மருத்துவமனை உள்ளது. இதன் அருகே சட்டசபை அரசு மருத்துவமனை உள்ளது. எனவே இங்கு புதுவை மட்டுமல்லாது தமிழகத்தைச் சேர்ந்த நோயாளிகள் அதிகம் பேர் தினந்தோறும் வருகின்றனர். இந்த மருத்துவமனைக்கு எதிரில் திறந்தவெளி வாய்க்கால் உள்ளது. இதன் ஒரு பக்கம் மூடப்பட்டு கடைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கம் திறந்து காணப்படுகிறது. மேலும் இந்த வாய்க்காலுக்கு அருகில் உள்ள கடைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள் மற்றும் பல்வேறு பகுதியிலிருந்து வாய்க்கால் மூலம் வரும் கழிவுகள் அனைத்தும் வெளியேற முடியாமல் அடைத்துக் கொண்டிருப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. இந்த துர்நாற்றம் மற்றும் சுகாதார கேட்டினால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவருக்கும் நோய் பரவும் அபாயம் உள்ளது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி திறந்திருக்கும் வாய்க்காலின் மேல் பகுதியை மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 5 நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு அருணாச்சல பிரதேச முதல்வர் டோர்ஜி காண்டுவின் உடல் கிழக்கு பூட்டான் அருகே ஜிங் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அருணாச்சல பிரதேச முதல்வர் டோர்ஜி காண்டு பயணம் செய்த ஹெலிகாப்டர் மாயமானது. இதனைத் தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக ராணுவ வீரர்கள், துணை ராணுவத்தினர், போலீசார் மற்றும் பொதுமக்கள் என 4000 பேர் கொண்ட குழுவினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். தொடர் மழையின் காரணமாக தேடுதல் பணியில் தடை ஏற்பட்டது. இந்நிலையில் சுகாய் போர் விமானம் எடுத்த படத்தின் மூலம் பூட்டான் எல்லைப் பகுதியில் ஹெலிகாப்டரின் பாகங்கள் கிடப்பது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விபத்து நடந்திருக்கலாம் என்ற ஐயத்தில் நடைபெற்ற தேடுதல் வேட்டைக்கு பின் 5வது நாளான இன்று அருணாச்சல பிரதேச முதல்வர் டோர்ஜி காண்டுவின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவருடன் பயணம் செய்த மேலும் 4 பேரின் உடல்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்து 5 நாட்களுக்கு பின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் உடல் மிகவும் சிதைந்து காணப்பட்டது. இதனிடையே முதல்வரின் மரணம் குறித்த செய்தி வெளியானவுடன் அருணாச்சல பிரதேச மக்கள் ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கினர். செய்தியை அறிந்ததும் பல்லாயிரக்கணக்கானோர் இட்டா நகரில் உள்ள டோர்ஜியின் வீட்டில் குவிந்தனர். இவரது மரணத்தால் அருணாச்சல பிரதேசமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. புதுவை திண்டிவனம் சாலையில் எரிவாயுவை ஏற்றி வந்த டேங்கர் லாரி புதுவை அருகே கவிழ்ந்தது. இதுகுறித்து ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் இருந்து திண்டிவனம் சாலையில் புதுவைக்கு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மூலம் 17 டன் கொள்ளளவு கொண்ட கேஸை ஏற்றிக்கொண்டு சிலிண்டரின் ரீஃபில்லிங் மையத்திற்காக லாரி வந்து கொண்டிருந்தது. லாரி வானூர் வட்டம் முரட்டாண்டி அருகே வந்தபொழுது பைபாஸ் சாலையை ஒருவர் கடக்க முயன்றதால் ஓட்டுநர் திடீரென்று பிரேக் போட்டார். அதனால் லாரி நிலை தடுமாறி சாலையின் தடுப்பு கட்டையின் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. அதிர்ஷ்டவசமாக கேஸ் கசியவில்லை. இதனால் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. மேலும் கேஸ் லாரி கவிழ்ந்ததால் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என மக்கள் அச்சப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். மேலும் திருச்சியில் உள்ள கேஸ் நிறுவன தலைமையகத்திற்கு தகவல் அளித்து அங்கிருந்து வரவழைக்கப்பட்ட ராட்சத கிரேன் மூலம் லாரியை அப்புறப்படுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஏர் இந்தியா விமானிகள் தங்கள் பிரச்சினையில் பிரதமர் மன்மோகன் சிங் தலையிட்டு பிரச்சினையை தீர்க்க உதவுமாறு வலியுறுத்தியுள்ளனர்.
ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் விமானிகள் சர்வதேச சேவைகளை பணியாற்றும் பைலட்டுகளுக்கு நிகரான சம்பளம் வழங்க கோரி கடந்த 29ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் வேலைநிறுத்தத்திற்கு தடை விதித்தது. மேலும் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பும் வரை பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்று ஏர் இந்தியா நிர்வாகம் திட்டவட்டமாக தெரிவித்தது. மேலும் பைலட் சங்க நிர்வாகிகள் 6 பேர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. ஆனால் அதன் பிறகும் பைலட்டுகள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனால் 165 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் நஷ்டம் 60 கோடியை தாண்டியுள்ளது. இந்நிலையில் தங்கள் பிரச்சினையில் தலையிட்டு பிரச்சினையை தீர்த்து வைக்குமாறு பைலட் சங்க நிர்வாகிகள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் அனுப்பினர். இதனிடையே பைலட் மீதான நீதிமன்ற அவமதிப்பை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் வர்த்தக பைலட் சங்கத்தின் 9 முக்கிய நிர்வாகிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. இந்நிலையில் பைலட்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏர் இந்தியா நிர்வாகம் இறங்கி வந்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பைலட்டுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பைலட்டுகள் டிஸ்மிஸ் முடிவு மறுபரிசீலனை செய்யப்படும் என்று ஏர் இந்தியா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே ரயில் பாதையில் சீரமைப்பு பணி நிறைவு பெறாததால் மலை ரயில் இயங்காது என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு கடந்த 1ஆம் தேதி ரன்னிமேடு இல்க்ரோவ் இடையே சென்று கொண்டிருந்த மலை ரயில் திடீரென தடம் புரண்டது. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. விபத்திற்கு பின்னர் தண்டவாளத்தில் இருந்த பல் சக்கரங்களை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. பணியில் சில குறைபாடுகளை ரயில்வே அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். எனவே தற்பொழுது சீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பணிகள் நிறைவு பெறாததால் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது நாளை முதல் வழக்கம் போல இயங்கும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரயில் ரத்து செய்யப்பட்டதால் ஏமாற்றமடைந்த சுற்றுலா பயணிகள் நாளை முதல் ரயில் இயங்கும் என்பதால் ரயிலில் பயணிக்க ஆர்வம் காட்டி முன்பதிவு செய்து வருகின்றனர். புதுவை முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கோவில் கோபுரம் மற்றும் சுவர்கள் மின் விளக்கால் அலங்கரிக்கப்பட்டு மின்னொளியில் கோவில் ஜொலித்தது. மேலும் அம்மனுக்கு முன்னதாக சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடுகளும் கஞ்சி வார்த்தலும் நடைபெற்றது. பின்னர் ஆலய குடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு திருவிழா தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மன் அருள் பெற்றனர். விழா ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர், விழா கமிட்டியினர், ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். திருவிழாவில் முக்கிய விழாக்களாக கரக திருவிழா, முத்து பல்லக்கு, தீமிதி விழா, தெப்பல் மற்றும் ஊஞ்சல் விழா ஆகியவை நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.